Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மின்சார ரயில் என்னை தேடி வர மக்களை வாழ வைக்காம விட மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு சென்னை மாநகராட்சியோட ஒரு நரம்பாவே ஓடுது அப்படின்னு சொல்லலாம். பள்ளிக்கு போகணும், கல்லூரிக்கு போகணும், வேலைக்கு போகணும்னு சொல்லி எப்போவுமே பரபரப்பாக இயங்கிட்டு இருக்க மக்களை சரியான நேரத்துக்கு சரியான இடத்துக்கு கொண்டு சேர்க்குற ஒரு வரப்பிரசாதம். 5 ரூபாய் இருந்தால் போதும் பயணிக்கலான்னு சொல்கிற அளவுக்கு நடுத்தர மக்களுக்கும் சரி, அடித்தட்டு மக்களுக்கும் சரி, இது கண்டிப்பாக ஒரு ரதம் தாங்க. சென்னை சென்ட்ரல் டு அரக்கோணம், சென்னை சென்ட்ரல் டு சூலூர்பேட்டை, சென்னை கடற்கரை டு வேளச்சேரி, சென்னை கடற்கரை டு தாம்பரம், சென்னை கடற்கரை டு திருமால்பூர்னு எப்பவுமே பிஸியாவே இயங்கிட்டு இருக்கு இந்த மின்சார ரயிலோட பயணங்கள். இந்த வழித்தடங்கள்ல 600க்கும் அதிகமான ரயில்கள் இயங்குது. அது மட்டும் இல்ல, ஒரு நாளைக்கு தினமும் 8.5 லட்சம் மக்கள் ரயில் பயணத்தை பயன்படுத்துறாங்க. அண்ட் நம்ம குறிப்பாக சொல்லக்கூடிய வேளச்சேரியிலேருந்து கடற்கரை, கடற்கரை டு வேளச்சேரி, இந்த 2 மார்க்கத்திலுமே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 லட்சம் பயணிகள் வரை பயணிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக நிதர்சனமான உண்மையாக தான் சொல்லணும். மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மீனவ கிராமம் நகரமாக மாற ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய மாற்றத்தை பார்த்துருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த சென்னை கடற்கரை டு வேளச்சேரி மார்க்கம் இது மிகப்பெரிய வரலாறாகவே இருந்ததுங்க. ஏன்னா ஒரு உயரமாக கட்டப்பட்ட பாலத்தில் ரயில் சேவையை நம்ம கொண்டு வரணும்னு திட்டமிடப்பட்டு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் பறக்கும் ரயில் சேவையாக இது அமைஞ்சிருந்தது. சென்னையில் இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசலை இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி 1971 ஒரு 3 கட்டங்களாக பறக்கும் ரயில் சேவையை நம்ம உருவாக்கணும்னு சொல்லி சென்னை பெருநகர மாநகர குழு ஒரு திட்டத்தை தீட்டியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக 1971 இது வெறும் பேப்பரில் வரையப்பட்ட ஒரு திட்டமாகவே இருந்துச்சு. 1991 இந்த திட்டத்திற்கான கட்டமைப்பு பணிகளை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்த கட்டமாக இந்த முதற்கட்ட ரயில் சேவை பணியானது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1997 226 கோடி ரூபாய் செலவில் தான் இந்த பட்ஜெட்டும் உருவாக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியே பணிகளும் முடிக்கப்பட்டிருந்துச்சுன்னே சொல்லலாம். சென்னை கடற்கரையிலிருந்து மயிலாப்பூர் வரைக்கும் சுமார் 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு முதற்கட்ட ரயில் சேவை பணியானது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது 2007 2ஆம் கட்ட ரயில் சேவை பணிகள் எல்லாமே முடிக்கப்பட்டு மக்களோட பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னே சொல்லணும். அது எந்த மார்க்கம் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது வேளச்சேரி மயிலாப்பூர், அதாவது மயிலாப்பூர்லேருந்து வேளச்சேரி வரைக்கும் இந்த ரயில் சேவையானது பயன்பாட்டுக்கு வந்துச்சு. இதுக்கு கிட்டத்தட்ட இந்த செலவு அப்படின்னு பார்க்கும் பொழுது 877 கோடியே 59 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. 2007 இந்த 2ஆம் கட்ட ரயில் சேவை பணிகள் முடிக்கப்பட்டிருந்தாலும் கூட 3ஆம் கட்ட சேவை இதுதாங்க ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதாவது வேளச்சேரி டு பரங்கிமலை, இதுதான் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரயில் சேவை அப்படின்னே சொல்லணும். இதோட வேலைகள்லாம் 2008 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் கூட அதற்கு அடுத்தபடியாக நம்ம புழுதிவாக்கம் ஆதம்பாக்கம் சொல்லுவோம் இல்லையா, அது பக்கத்தில் இதற்கான ரயில் வழித்தடங்கள்லாம் அமைக்கப்பட்டுச்சு, சிக்னல் எல்லாமே கூட அமைக்கப்பட்டுச்சு. ஆனாலும் இந்த பணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெதுவாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த தில்லை நகர்லேருந்து பரங்கிமலை வரைக்கும் ஒரு 500 மீட்டர் தூரத்துக்கு நிலம் கையகப்படுத்துறது தாங்க பிரச்சனை முதற்கட்டமாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த தூரத்தினால இந்த பனியில தொய்வு ஏற்பட்டு அது பல வருஷமா கிடப்புல போட்டுட்டு இருந்ததே சொல்லணும். 2012 இந்த பணியெல்லாம் முடிச்சிடணும்னு நினைச்சிருந்தாலும் கூட இந்த நிலம் கையகப்படுத்துறவங்களுக்கு இந்த ஈட்டு தொகை கொடுக்கறதுல நிறைய பிரச்சனை வந்ததுனால அதுக்கு அடுத்தபடியா இந்த விஷயம் கோர்ட் வரைக்கும் போச்சு. கோர்ட்ல 2021 இதுக்கான ஒரு முடிவும் எட்டப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லணும். இந்த முடிவு எட்டப்பட்டிருந்தாலும் கூட ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் கூடிய சீக்கிரத்துல இந்த வேளச்சேரி பரங்கிமலை ரயில் மார்க்கத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சப்பதான் மறுபடியும் இன்னொரு பிரச்சனை அங்க கிரியேட் ஆச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி 2 திட்டத்துக்கும் செலவு பண்ண காசை விட இந்த 3ஆம் திட்டத்துக்கான அவங்க குறிச்சு வச்சிருந்த பணம் மதிப்பீடு இருக்கு இல்லையா, அது அதிகமாச்சு. அது அதிகரிக்க போகும்பொழுதுதான் இந்த பணியில மறுபடியும் தொய்வு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க.
ஆனாலும் அதுலேயும் தீர்வு எட்டப்பட்டுச்சுன்னே சொல்கிறாங்க. தீர்வு எட்டப்பட்டிருந்து அதுக்கு அடுத்தபடியாக தில்லை கங்கா நகர் பகுதியில் பெரிய பெரிய தூணெல்லாம் கூட அமைச்சிருந்தாங்க. இந்த தூண்லாம் அமைச்சதுக்கு அப்புறமா 2023 கண்டிப்பாக இந்த 3ஆம் கட்ட ரயில் சேவை பயணம் இது முடிவுக்கு வந்துடும். முடிவுக்கு வந்து நம்மளும் இந்த ரயில் மார்க்கத்தை மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடலாம்னு நினச்சப்பதான் அங்கே இன்னொரு விஷயம் நடந்தது. 2024 தில்லை கங்கா நகர் பகுதியில் இந்த கட்டப்பட்ட பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு. மேம்பாலம் பணிகள் எல்லாமே சீரமைக்கப்பட்டு அடுத்தபடியாக 2025 கண்டிப்பாக இந்த 3ஆம் கட்ட ரயில் சேவை பயணம் பயன்பாட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு கடந்த டிசம்பர் மாதமே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த நாள் வரைக்கும் இன்னும் இந்த ரயில் சேவை பயன்பாட்டுக்கு வரல. இந்த நிலையில் சமீபத்தில் அமைச்சர் அன்பரசன் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் ஒரு சில மாதங்கள், அதாவது இன்னும் 2 மாதங்களில் இந்த பணிகள் எல்லாமே முழுசாக முடிஞ்சு பயன்பாட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருக்காரு. ஆலந்தூர் வரலையும் வந்துடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு அந்த ஃபில்லர் கீழே வந்துடுச்சு. இல்லைன்னு சொன்னால் 2 மாதத்துக்கு முன்னே நம்ம திறந்துருப்போம். இன்னும் 2 மாதத்தில் அந்த ரயிலையும் ஆலந்தூர், அதாவது மவுண்ட் வரை இயக்க இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேளச்சேரியிலிருந்து அரக்கோணம் வரைக்கும் ரயில் இயக்கப்படுற நிலையில இப்ப தாம்பரம் செங்கல்பட்டு போற பயணிகள்லாம் சாலை போக்குவரத்து தான் நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால சென்னை கடற்கரை வழியா இயக்கக்கூடிய இந்த ரயில் சேவை இன்னும் கூடிய சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தாம்பரம் செங்கல்பட்டு வழியா போற பயணிகளுக்கு இது இன்னமும் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப மெட்ரோ பணி நடந்துட்டு இருக்கிறதுனால வேளச்சேரியிலிருந்து தாம்பரம் போற பயணிகள் ரொம்பவே சிரமப்படுறாங்க. அதே வேளையில இப்ப இந்த வேளச்சேரி டு பரங்கிமலை இந்த ரயில் சேவை வந்துச்சு அப்படின்னா சென்னையில் ஐடி நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வேளச்சேரி, பெருங்குடி, திருவான்மியூர் இவங்களுக்கெல்லாம் இந்த கடற்கரை வழியாக போகிற வழித்தடம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த திருவல்லிக்கேணி, திருவான்மியூர் இந்த மாதிரி பகுதிகளில் இருந்து தாம்பரம் அண்ட் கிளாம்பாக்கம் போகிறவங்களுக்கு இந்த வழித்தடம் இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த வழித்தடத்துக்கு மக்கள் இன்னும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்றதான் நிதர்சனமான உண்மை. சென்னை போக்குவரத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா இந்த வேளச்சேரி பரங்கிமலை வழித்தடம் தான். இது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக பயன்பாட்டுக்கு வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ மக்களுக்கு நல்லதுங்கிறதா மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நாமளும் காத்திருப்போம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.